கூறுங்கள். புரியாத இரவோடு கோடிக்கணக்கில் புலம்பெயர்ந்த நாடுகளில் சொந்த நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக மன ஆறுதலுக்கு பாடிக்கொண்டிருக்கும் செந்தூரன் அழகையாவை வாழ்த்துகிறேன். நன்றி அண்ணா. அதோடு அவருடைய குரல் பாடும்போதே ஒரு உணர்ச்சியை தூண்டுகிறது. எங்களுக்கு முடிவு வேணும். அது இங்கே இப்ப புலம்பெயர்ந்த நாட்டிலே எல்லோரும் காலை 5 மணிக்கு கிளம்பி இரவு படுக்கிற வரைக்கும் அது இது வேலை மியூசிக் கிளாஸ் அது ரெண்டு ஒரே ஓட்டம். ஆனா காரில் வாகனத்துக்கு போகும்போதுதான் இப்படி அதில் கேட்கக்கூடிய இருக்கும். பொறுமையா இருந்து கேட்கறதுக்கு எல்லோருக்கும் டைம் கிடைப்பதில்லை. எல்லாருக்கும் கிடைக்கல என்று சொல்லலாது. கூடுதலானவர்களுக்கு கிடைக்கிறது அருமை. அப்ப இந்த நேரங்கள்ல இப்படியான பாட்டுகளை கேட்கும் போது ஒரு கேவலமான ஒரு சுய செல்பிஷான ஒரு ஆசை தோன்றுறது. என்னன்னு சொன்னால் நாட்டிலே பிரச்சனை வந்தால்தான் இப்படியான பாடல்கள் தொடர்ந்து வானொலியில் ஒலித்தொண்டு இருக்கும். அப்படியெல்லாம் வரக்கூடாது. இப்படியான கேட்கறதுக்காக நிச்சயமாக பிரச்சனை தீர்ந்த பின்னர் வேறு விதமான படைப்புகளை எங்களுடைய படைப்பாளிகள் தருவார்கள். நன்றி ஐயா, நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளமைக்காக. நன்றி. நன்றி. வணக்கம். நான் ஸ்ரீலங்கா இருக்கிறேன். கூறுங்கள் சீலன். செந்தூரன் அழகையாண்ட பல பாடல்கள் நான் கேட்டிருக்கின்றேன். உலகளாவிய ரீதியிலே அவற்றை பாடல்கள் தமிழ் மக்கள் ஈர்ந்த பாடல்கள், ஈழத்து பாடல்கள் பல மக்களை கவர்ந்த பாடல்கள். அந்த வகையிலே அவருக்கு மிக மிக நன்றி. அவர் தொடர்ந்தும் இப்படியான பாடல்களை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அண்ணா. கட்டாயம் உங்களை இது வந்து எங்களுடைய ஒரு படைப்பு, மக்களுக்காக பாடுற படைப்பு. அது எப்போ உங்களுடைய இறுதி மூச்சு வரை அதை கட்டாயம் என்னால் செய்யக்கூடிய அதை பாடிட்டே இருப்பேன். நிச்சயமா. என்னால் பாடல்கள்லாம் மக்களின் உணர்ச்சியை கூடுதலாக தூண்டும். நிச்சயமாக அந்த போராட்ட காலங்களில் எல்லாம் உங்களுடைய பாடல்கள் பல பேரின் கவனத்தை ஈர்ந்தது, தூண்டியது. நிச்சயமாக தொடர்ந்தும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று தருணத்தை கேட்டுக்கொண்டும் உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த போராட்டம் நடைபெற்ற போது நான் தாயகத்தில் இருந்தேன். அப்போது உலகளாவிய ரீதியிலே என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன, எப்படி புலம்பெயர் மக்களுடைய போக்குகள் இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நீங்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருந்தோம். அந்த வேளையில் மிக பிரபலமாக இருந்த பெயர்களில் ஒன்று செந்தூரன் அழகையா. ஒரு உணர்ச்சி பாடகராக உங்களை அப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இங்கு நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இது தமிழர்களின் மரபுரிமை மாதம் என்ற ஒரு விஷயம் இங்கே கனடாவை பொறுத்தவரையிலே இந்த மாதம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழனாக பிறந்ததற்காக நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக பெருமைப்படுகிறீர்கள்? தமிழனாக பிறந்ததுக்கு, அதாவது எங்களுடைய அது ஈழத்தமிழராக பிறந்ததுக்கு நான் சரியான பெருமைப்படுறேன். ஈழத்தில் பிறந்ததுக்கு சரியா பெருமைப்படுறேன். அதுவும் எங்களுடைய நாங்கள் ஒரு வேறுபட்ட ஒரு மனிதர்களாக இருந்ததுக்கு பெருமைப்படுறேன். அதாவது எங்களுடைய எல்லோரும் நினைக்கிறார்கள் நாங்கள் வீழ்ந்துட்டோம்னு சொல்லி, ஆனால் இல்லை. ஆனால் டைம்ஸ் வில் டாக், அதை தான் சொல்லலாம். அண்ட் நான் எங்களுடைய ஃபண்டமெண்டல், நாங்கள் எப்படி வந்தோம், எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க போகிறோம், எங்களுடைய இனம் எப்படி சார்ந்ததுன்றதை என்னுக்குள்ளேயே நான் யோசித்து பார்க்கும்போது நாங்கள் ஒரு வேறுபட்ட மனிதர்கள், நாங்கள் ஒரு ஈழத்தமிழராக இருக்கிறது நான் பெருமைப்படுறேன். அதில் எங்களுடைய ஒரு சக்ஸஸாக இருந்தால் அதை எப்படி எங்களுடைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறது, அவர்களுடைய அத்தியாவசிய உதவிகளை எப்படி செய்கிறது என்றதுலேயும் ஒரு சரியாக கண்ணும் கருத்துமாக தான் இருக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சது இந்த இசையால் என்ன எப்படி எங்களுடைய மக்களுக்கு அதை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அதை கொடுக்கலாம் என்ற, அதாவது இந்த தமிழின் வாழ்தல் அல்லது தமிழின் இருப்பு என்பது தமிழர்களுடைய அடையாளங்களாக கருதப்படுகின்ற கலை பண்பாடுகளோடு தொடர்பு பெற்றதாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழர்களுடைய இசை பாரம்பரியம் என்பது மிக முக்கியமானது ஒன்று. கண்டிப்பாக அந்த வகையின் ஆன ஒரு இசைக்கலைஞர் என்ற வகையில் தமிழின் இருப்பிற்கு உங்களுடைய இசை பங்களிப்பு எப்படியாக இருக்கும்? இப்போ நான் நீங்கள் சொன்னது ஒரு நைஸ் குவெஸ்சன் என்று நீங்கள் கேட்டது. எல்லோரும் என்னுடைய போராட்ட பாடல்களை தான் கேட்டவர்கள். அது கட்டாயம் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது என்னுடைய மக்களுக்காக செய்யணும், என்னுடைய போராளிகளுக்கான செய்யணும், எங்களோட ஃப்ரீடம் இதை பற்றி. ஆனால் அதை தாண்டி இப்போத காலகட்டத்தில் நான் ஒரு ஆல்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆல்பம். அண்ட் அதோட கிராமிய இசையை கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் 100%. அதாவது எங்களுடைய இப்போ நீங்கள் முதல் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு கிராமிய இசை. ஸோ இதை வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு எங்களுடைய யங்ஸ்டர்ஸ், அதாவது இனிமேல் நாங்கள் பார்க்க போனால் இப்போ போயிட்டு நாம் ஸ்ரீலங்காவில் தமிழீழத்திலே போயிட்டு ஒரு மைக் எடுத்தோ பாடி எங்களுடைய மக்களுக்கு டெடிகேட் பண்ணிடலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில்.
ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்களுடைய தமிழ் வடிவம் என்ன என்றதை ஒரு இசை மூலமாக சொல்கிறத ஒரு கிராமிய இசையை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதோட இன்னும் ஆங்கிலத்தையும் கலந்து, ஏனென்றால் ஆங்கிலம் கலக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அடுத்த தலைமுறை தமிழை புரிந்து கொள்வதற்கு ஆங்கிலம் அவர்களுக்கான ஒரு தொடர்பாடல் மொழியாக வேண்டும். கண்டிப்பா. அப்ப சோ அதுல ஒரு கனெக்ஷன் வேணும், ஒரு செயின் டாக் ஆயிருக்கணும்ன்றக்காக கிராமிய இசை அதுக்கு தக்க இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது எப்படி பெயர் பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் அதை வாசிக்கிறாங்களோ அந்த ஒரு ஆர்டிஸ்டோட என்னுடைய இந்த கிராமிய மெட்டுக்களையும் உங்களுடைய மக்கள் எங்களுடைய மண்ணின் பெருமையை சொல்ற மாதிரி எனி ஊராக இருக்கலாம். அதை இப்படி நீங்கள் ஒரு கிராமிய பாடல்கள் கேட்கும் பொழுது எவ்வளவு சுவையாக இருக்குது, எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கிறது, எவ்வளோ சிலது பெருமிதமாக கொள்ளக்கூடிய சில ஒரு நாங்களே திங்க் பண்ணிடலாத சில மெசேஜ்களை கூட அந்த கிராமிய பாடல்களில் கொடுக்கலாம். ஸோ அதில் ஒரு எங்களுடைய மக்கள் இசைன்றதை நான் அதை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். அதாவது முதலாக ஒரு கிராமிய இசை அது தொடர்ந்து அந்த ஆல்பம் வரணும். அதோட அதுக்கு முதல் நாங்கள் இப்போ விட போகிறது ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதோட சேர்ந்து தான் எங்களோட ஜேர்னி தொடங்க போகுது கிராமிய இசை. ஏன்னா கனவு ஒரு சில வரிகள் கிராமிய இசை பாடல்கள் முடியுமா? வணக்கம் எஃப்எம் பெருமைக்குள் தமிழா. வணக்கம். சின்ன சின்ன வண்டி கட்டி சிறுத்த மாடு 2 பூட்டி, சின்ன சின்ன வண்டி கட்டி சிறுத்த மாடி 2 பூட்டி, வாழைக்காய் பாரமேத்தி வாராண்டியும் பூரேச, வாழைக்காய் பரமத்தி வாராண்டி உன்பூரேச, சின்ன சின்ன வண்டி கட்டி திருத்த மாடு 2 பூட்டி, சின்ன சின்ன வண்டி கட்டி திருத்த மாடு 2 பூட்டி, வாழைக்காய் பரமத்தி வாராண்டி புருஷ, பாடுமோ சத்தல் மாடு வண்டியுமோ ஓட்ட வண்டி, பாடுமோ சத்தல் மாடு வண்டியுமோ ஓட்ட வண்டி, வாழைக்காய் பரமத்தி வாராண்டி உன்போரேச, சிறுத்த மாடு 2 பூட்டி, பாலக்காய் பாரமெத்தி வாராண்டி உன்போரேச. என்னென்ன வாத்தியங்கள் இருந்தன? டோலாக், தப்லா அண்ட் டேப். இதை வாசிச்சு கொண்டு பாடுறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் உங்களுடைய தப்லா இசையை கொஞ்சம் அதாவது டோலாக் இசையை கொஞ்சம் தனியாக கேட்டு பார்ப்போமே. ஷூர். நன்றி செந்துரனோடு நிறைய பேச போகின்றோம். அவரை ஒரு பாரம்பரிய இசை கலைஞனாக மட்டுமல்லாமல் இந்த நவீனத்துவத்திற்கு ஏற்ற மாதிரியான இசை கலைஞனாகவும் தன்னை உருமாற்றிக் கொண்டிருக்கின்றார் அல்லது அடையாளம் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்காகவும் படைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழோடு இணைந்த பயணம், இசை பயணம், எப்படியாக தமிழர்களுடைய பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் இசையின் ஊடாக என்பது தொடர்பில் அதீதமான முயற்சியும் ஈடுபாடும் கொண்ட ஒரு கலைஞனை நாங்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் புது வருட முதல் நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம். செந்துரன் அழகையா எங்களோடு இருக்கின்றார். நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். அவரிடம் ஒரு இசை அமைப்பு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி நேரடியான ஒரு விளக்கத்தையும் கேட்டு பெறப்போகின்றோம். ஒரு பாடலுக்கான இசை எவ்வாறு தோற்றம் பெறுகிறது, அந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து அது எப்படி பாடலாக பரிணமிக்கிறது என்பது பற்றியெல்லாம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் எஃப்எம்மின் நான் பேச நினைப்பதெல்லாம் 9:01. ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இங்கே, ஆறுதல் தேடுவர் யாவரும் இங்கே, தாய் தந்த பாலை போல் தமிழரின் நேசம் இசையே வாசம் சிந்திடும் தமிழரின் பெருமையே. வணக்கம் எஃப்எம். CJVF Wanakam FM.